தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழக முதல்வர் விஜயின் 52வது பிறந்த நாளை ஒட்டி தவேகா சார்பில் தமிழகம் முழுவதும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. இரத்த தானம், அன்னதானம், பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்குதல், போதை விழிப்புணர்வு மாரத்தான் போன்ற பல்வேறு சமூக நல நிகழ்ச்சிகள் மாநிலம் தழுவிய அளவில் நடைபெற்றன. அந்த வகையில் மதுரை மாவட்டம் மேலூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதையில்லா தமிழகம் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு விழிப்புணர்வு நோக்குடன் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பி. விஸ்வநாதன் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளையும் வழங்கினார். நிகழ்ச்சியின் போது முதல்வர் விஜயின் பாடலான வாடி வாடி கைப்படாத சீடி போன்ற உள்ளிட்ட பாடலுக்கு அமைச்சர் விஸ்வநாதன் தவேகா நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்களுடன் இணைந்து உற்சாகமாக நடனமாடிய காட்சிகள் வீடியோவாக பரவின. இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. எதிர்க்கட்சிகள், பொதுமக்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் கல்வித்துறை அமைச்சர் அரசு பள்ளி வளாகத்தில் இத்தகைய நடனம் ஆடுவது பொருத்தமற்றது என்று கடும் கண்டனங்கள் எழுந்தன. சிலர் பாடலில் இரட்டை அர்த்தம் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினர். இதுகுறித்து விளக்கம் அளித்த அமைச்சர் விஸ்வநாதன், இளைஞர்களின் அழைப்பின் பேரில் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டேன், தவறில்லை என்று தெரிவித்தார். இந்த நிலையில் தான் தற்போது அமைச்சர் விஸ்வநாதனை சுற்றி அடுத்த சர்ச்சை எழுந்துள்ளது. மாரத்தான் போட்டியில் பெண் பிள்ளைகளை அமைச்சர் கையாண்ட விதம் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்ட மாணவிகளின் கால்களில் சுளுக்கெடுப்பது போன்றும் அவர்களின் கால்களை தொட்டு பேசுவது போன்றும் வெளியான காட்சிகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பெண் பிள்ளைகளுக்கு அசௌகரியம் ஏற்படுத்தும் செயல் என்று விமர்சனம் எழுந்த நிலையில் பொதுவெளியில் அமைச்சர் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டாமா என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளனர். காங்கிரஸை சேர்ந்த அமைச்சர் விஸ்வநாதனை சுற்றி அடுத்தடுத்து எழும் சர்ச்சை அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.